ஹாய் ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்து கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. இதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஷோ அமீரக ரஜினிகாந்த் ரசிகர்கள் நற்பணி மன்றம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இந்த ஷோ நடந்தது துபாயில் இருக்கிற தேரா சிட்டி சென்டரில். ஃபேன் ஷோனா 200 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்கிறதுலாம் இல்லை, தியேட்டர் டிக்கெட் ப்ரைஸ் தான். எப்போவும் ரஜினி படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி ஈவினிங் 8 மணி ஷோ ஃபுல் புக் பண்ணிவிடுவாங்க. இதுக்கான டிக்கெட் புக்கிங்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நடக்கும். தியேட்டரில் என்ன டிக்கெட் விற்கிறாங்களோ அதே விலைக்கு டிக்கெட் காசு கொடுத்தா போதும். என்னப்பா ஒரு மாதம் முன்னாடியே புக் பண்ணணுமான்னு கேட்டால் ஆமாங்க, ஏன்னா அனௌன்ஸ் பண்ண 1 ஹவரில் ஃபுல் டிக்கெட்டும் விற்று முடிஞ்சிடும். வெளிநாட்டில் இருக்கிறதால நம்ம ஊர் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் எப்போவுமே இந்த ஃபேன் ஷோ அட்டென்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு ரஜினி மூவி ரிலீஸ்க்கும் இந்த ஸ்பெஷல் ஷோ நடக்கும். ஸோ ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செண்டை மேலெல்லாம் அடித்து செம்மையாக சார்ஜ் ஏற்றி விட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க. இந்த வாட்டி என்ன நினச்சாங்கன்னு தெரில, ஆடலும் பாடலும் போட்டே ஆகணும் அப்படின்னு யாரும் சங்கத்துக்கார சண்டைக்கு போயிருப்பான் போல். அதனால் இந்த வருஷம் முதல் முறையாக பாட்டு டான்ஸுன்னு செம்மையாக களை கட்டிச்சுங்க. டான்ஸுக்கு அப்புறம் செண்டை மேளம் தான். செண்டை மேளம் அடிக்கிற அடியில் செம்மையாக எனர்ஜி ஏற்றி விடுவாங்க. சும்மா படம் பார்க்க வந்தவங்கள கூட செம்ம டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. படம் பார்க்க வந்த மாதிரி இல்லைங்க, ஏதோ வீக்கெண்ட் பார்ட்டி வந்த மாதிரி இருந்துச்சு. இந்த பக்கம் தான் எல்லாம் டான்ஸ் ஆடிருக்காங்கன்னு பார்த்தா பின்பக்கம் திரும்பி பார்த்தா அங்கே ஒரு கும்பல் தனியாக அவங்க பாட்டுக்கு ஆடிட்டு இருந்தாங்க. சும்மா ஆடிட்டே இருந்து எப்போதான் படம் பார்க்குறது. ஸோ ஹை பிச்சில் நல்லா சவுண்டை ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளை தியேட்டர் போய் படம் பார்க்கவே விடுவாங்க. நம்ம தோராவும் செண்டை மாதிரிலாம் கெட்டு ஃபுல் வைப்பில் இருந்தாங்க. ஆனாலும் நம்ம வந்தது டான்ஸ் ஆடுறதுக்கு இல்லை, இதுக்கு தான் வந்தோன்னு ஸ்ட்ரைட்டாக ஸ்நாக்ஸ் கவுண்டர் போய் ஒரு குண்டா ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் அள்ளி போட்டுட்டு தியேட்டருக்குள்ளே என்ட்ரி. ரசிகர் மன்ற சார்பாக வந்தவங்களுக்கு வாழ்த்துலாம் சொல்லி ஒரு பேனர் போட்டு கையில் ஒரு பிரெட் அல்வாவும் கொடுத்தாங்க. அல்வாலாம் சாப்பிட்டு செம்மையாக ஃபார்முக்கு வரும்போது கீழே அவங்க ஸ்க்ரீனுக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆனதை கொண்டாடுறதுக்காக கேக்கெலாம் வெட்டி அமக்கலப்படுத்திட்டு இருந்தாங்க. தலைவர் சினிமாவுக்கு வந்து 50 வருஷம் ஆனதால் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிபியூட் வீடியோ போட்டாங்க. அப்புறமா
அமீரக ரஜினி ரசிகர் நற்பணி மன்றம் மூலமாக அவங்க பண்ணுற உதவிகளை பற்றி சொன்னாங்க. வெறும் ஃபேன் ஷோ மட்டும் பண்ணாமல் மக்களுக்கு உதவி பண்ணுற விஷயங்களை பற்றி சொன்னதும் சூப்பராக இருந்துச்சுங்க. எப்போவும் தலைவர் என்ட்ரி சீனில் ஒரு 5 நிமிஷம் ஸ்க்ரீனை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன மேலாதாலும் அடித்து ஃபுல் டான்ஸ் தான். துபாயில் இந்த மாதிரி ஸ்க்ரீன் முன்னாடி ஆடுறதுக்கெலாம் பர்மிஷன் கிடையாதுங்க. அலேக்கா தூக்கிட்டு போயிடுவானுங்க. இந்த ஃபேன் ஷோவில் மட்டும்தான் இதெல்லாம் அலௌடு. இஃப் ஐ எம் நாட் ராங், இது ரஜினி படத்துக்கு மட்டும்தான் நினைக்கிறேன். வேறு எந்த ஆக்டர் மூவிக்கும் இதெல்லாம் கிடையாது. படம் பார்த்து முடிச்சாச்சு. கையிலே பார்க்கிங் டிக்கெட்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ பார்க்கிங் பற்றி ஒரு கவலை இல்லாமல் இந்த வாட்டி கொஞ்சம் நிம்மதியாக போனோம். படம்லாம் முடிஞ்சு வெளியே 11:30 மணிக்கு பார்த்தா, ராத்திரி 11:30 மணிக்கு என்ன கூட்டங்க. அந்த டைம்லேயும் வெளிநாட்டிலையும் ரஜினிக்கு செம்ம ஃபேன் பேஸ் இருக்காங்க போல். சரி, இந்த வீடியோ பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.